ஒரே ஒரு விவரம் தான். நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. 12:15 தேட்டரை ஒப்படைக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ வேகமாக முடித்தோம். ஒரே ஒரு நன்றி உரைக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் என்ன தோழர்கள் இருக்கேன். நன்றி. நான் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவ தான். இப்போ பொள்ளாச்சி தமிழக சால இருக்கேன். 10 கமர்ஷியல் படத்தில் 100 கமர்ஷியல் படத்தில் நடிக்கிறத விட கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது தான் என்னுடைய. இன்னொன்று, நான் தியேட்டர்லேருந்து தான் வந்திருக்கேன். நான் கூத்துப்பற்றையில் பயிற்சி பெற்ற கூத்துப்பற்றை பயிற்றுனராகவும் இருக்கேன். நான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னொன்று, ஃபிலிம் பற்றின எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம போய் ஒரு சினிமாவில் போய் நான் எங்கேயும் போய் சான்ஸ் கேட்டாலாம் நடிக்க போக மாட்டேன். நான் சார்கிட்டையும் சொல்லியிருக்கேன், சார் நான் சான்ஸ் எல்லாம் கேட்டு நடிக்க மாட்டேன். என்னோடய ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு தான் சார்கிட்ட எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது. அங்கே போய் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்டே பண்ணது எனக்கு அவ்வளோ சேஃபாக இருந்தது. என்னோடய சொந்த குடும்பத்தில் நான் பழகிற மாதிரி இருந்தது. ஒரு பொண்ணாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு அவ்வளோ சேஃப்டி இருந்துச்சு. இன்னும் நாங்கள் அவர் சொன்னார், அந்த கடைநல்லூரில் அந்த அக்ரஹாரத்தில் அந்த வீதியில் எங்களுக்கு அங்கே வாஷ்ரூம் சரியாக கிடையாது. ஆனால் பக்கத்து வீட்டு மாமிங்க தான் அவங்க வாஷ்ரூம்ஸ் எல்லாம் திறந்து விட்டாங்க. சாப்பிட்டியா, காஃபி போட்டு தரணுமான்னு கேட்பாங்க. நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டாக நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஷாவுல் அவர்கள் ஒரு பெரிய வெற்றி படத்தை தயாரித்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம். இது கோவையிலே சாத்தியமானது பெரிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். ஏனென்றால் கோணங்கள் எனும் ஆர்கனைசேஷன் மூலமாக சினிமாவை குறித்து பல புரிதல்கள் எனது இளம் வயதில் ஏற்பட்டது. ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற ஆசை, பல கோடிகள் வேண்டும் என்ற பயத்திலிருந்து விடுபட்டு சில கோடிகள் இருந்தாலே போதும் என்ற சாத்தியத்தை ஹபீபி தயாரித்து பெற்றுள்ளோம். இன்று இத்தனை பேர் அரங்கை நிறைத்து, அதுவும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்னும் சங்கம் இதை முன்னெடுத்து இதை மக்களுக்கு கொண்டு சேர்த்துவதில் முன்னணியில் இருப்பதை அந்த சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நாளைக்கு கூட இன்னொரு காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய திருநாட்டிலே 40 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடுவதற்காக நாளை இதே கேஜி திரையரங்குக்கு வருகிறார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக சொல்கிறேன். நன்றி.